கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் கூட கர்த்தர் பேசுவீராக. உம்முடைய வசனங்களை கேட்க உணர்வுதாரும், வாழ கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. வேதம் சொல்லு, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று. அது வசனமா? எரேமியா 51:27 இருக்கும், கடைசி வசனம். கவனிச்சிங்க, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஏன் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை? ஏன் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை? அதாவது துன்மார்க்கமா ஏன் வாழ்றான் தெரியுமா? சாத்தான் அவனுக்குள்ள இருக்கிறதுனால அவன் துன்மார்க்கமா வாழ்றான். சாத்தான் அவனுக்குள்ள இருக்கிறதுனால அவனுக்குள்ள சமாதானம் இல்லை. வேதம் சொல்லுது, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரவில்லை. அப்படியானா நல்லா கவனிச்சிங்க, சாத்தான் உள்ள வந்தது சமாதானத்தை கெடுக்க, சமாதானத்தை கெடுக்க. ஓகே, ஆனால் என் ஆண்டவராய் இயேசுவை குறித்து வேதம் சொல்லுது, கொலோசியர் 3வது அதிகாரம் 15ஆம் வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். என்ன எழுதிருக்கு பாருங்க, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. அப்படியானால் முழு இருதயத்திலும் தேவ சமாதானம் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஆண்டவர். அப்படி நிறைந்திருக்க வேண்டும் என்றால் என்ன எழுதியிருக்கிறது கவனிச்சிங்க. இதற்கென்றே, எதற்கென்றே? நம்முடைய இருதயங்களிலே தேவ சமாதானம் நிறைந்திருப்பதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். அது என்ன ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள்? தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் நிறைந்திருக்கும்படி ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? கவனிங்க, இயேசு சரீரமாகிய சபைக்கு, முழு உலகத்தில் உள்ள சரீரமாகிய சபைக்கு அவர் தலை. ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சரீரமாகிய சபையிலே அங்கத்தினர்கள், சரீரத்திலே அவயவங்கள். இப்போ ஆண்டோட வசனம் இதற்கென்று. அப்படின்னா தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா நீங்க சரீரத்துக்கு உள்ள வந்தாதான் முடியும். சரீரத்துக்கு உள்ள, சரீரம் என்பது என்ன? கிறிஸ்துவின் சரீரம் என்பது சபை. அப்படியானா சரீரத்துக்கு உள்ளாவது எப்படி? அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு உள்ளாவது எப்படி? இதுக்கு வரைக்கும் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. அருமையானே, 1974 வருஷம் பிப்ரவரி மாசம் சமாதானம் இல்லாம தற்கொலை பண்ணலான்னு சொல்லி முடிவுக்கு அந்த என்னதான் என் தேவன் மாற்றினார். மாற்றி பூர்ண சமாதானத்தை கட்டளையிட்டார். வேதம் சொல்கிறபடி கவனமா கேளுங்க. இப்போ சரீரத்தில் வந்தால் அவருடைய இருதயம் சமாதானத்தினால் நிறைஞ்சிருக்கும். அப்படியானா எப்படி எப்படி சரீரத்துக்குள்ள வருது, சபைக்குள்ள வருது? வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். நாம் யூதராயனோம் கிரேக்கராயனோம் அடிமைகளாயனோம் சுயாதீனராயனோம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். நல்ல கவனிங்க. இப்போ யூதரா இருக்கட்டும், அப்படின்னா தேவ ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய யூதர்களா இருக்கட்டும், புறஜாதி என்று சொல்லக்கூடிய கிரேக்கரா இருக்கட்டும், அடிமையா இருக்கட்டும், எல்லாரும் அவருடைய சரீரமாகிய ஒரே சரீரத்துக்குள்ள வரணும்னா ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டுன்னு இருக்குது. அப்படியானா யார் ஒருவர் சரீரமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ள வரணும்னா என்ன பண்ணணும்? மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் பெறும்போது அவர் சரீரத்திலே பங்கு வருகிறார், உள்ள வர்றாங்க. இப்போ என்ன சொல்லுது வேதம்? தேவ சமாதானம் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள வந்தவங்களுக்கு எல்லாம் இருதயத்தில் இந்த சமாதானம் ஆள வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு சொல்லும்போது சொன்னார், யோவான் 14:27 சொன்னாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்ன அருமையா சொல்றார் பாருங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து அந்த சரீரத்தில் வந்துட்டோம் பாத்தீங்களா? அவருடைய சரீரத்தில் வந்த நமக்கு அவருடைய சமாதானத்தையே கொடுக்கிறார். அவர் எப்படிப்பட்ட சமாதானம் உள்ளவர் தெரியுமா உங்களுக்கு?
அவரை எந்த காரியமும் கலங்க பண்ண முடியாது. அவர் எப்படிப்பட்ட சமாதானம் உள்ள. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. 12 அப்போஸ்தலரோடு கூட போட்ல போறார். கடல் கொந்தளிக்குது, காற்று புயல் அடிக்குது. இந்த சமயத்தில் இயேசு கப்பல் அடித்தட்டில் படுத்திருக்கிறார். அவங்க எல்லாம் என்ன அலறாங்க? ஐயரே, மடிந்து போகிறமே, சாக போகிறமே, உங்களுக்கு கவலை இல்லையா? அவங்களுக்கு என்ன சிச்சுவேஷன்? செத்து போற அளவுக்கு ஒரு சூழ்நிலை. ஆனால் இவரோ அந்த சூழ்நிலையில அமைதியா இருக்கிறார். அந்த சூழ்நிலை கூட இவரை ஒண்ணுமே செய்ய முடியல. என்ன சமாதானத்தோடு இருக்கிறார். இந்த சமாதானத்தை தான் உங்களுக்கு எனக்கும் தரேன்றார். ஹல்லேலூயா. இந்த எப்ப சமாதானம் தர்றாரு? அவருடைய சரீரமாகிய சபையில அங்கத்தினாலும் ஓகே சமாதானத்தை தர்றார். இப்ப கவனிச்சுங்க, இந்த சமாதானத்தை ஏன் தந்தார் அப்படிங்கறதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்க. சமாதானத்தை ஏன் தந்தார்? 2 பேதுரு 3வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். சரி, நம்ம எல்லாரும் புதிய வானம் புதிய பூமி எல்லாம் உண்டாகும், இயேசு வந்து நம்மளை கூட்டிட்டு போறாரு, கூட்டிட்டு போன பிறகு இப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறது காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, ஆகையால் பிரியமானவர்களே, இதெல்லாம் வருவோம், இயேசு வருவார், நம்ம அவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு காத்திருக்கிற. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்லுது பாருங்க, நல்லா கவனிச்சுங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இயேசு வரும்போது பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிப்பதில்லை, உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் கரை இல்லாம பிழை இல்லாம வாழ வேண்டியது அவசியமா இருந்தாலும் சமாதானம் ரொம்ப முக்கியங்க. சமாதானத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருக்கு. இயேசு என்றைக்கு வருவார்னு தெரியாது. சௌர்ணே, இயேசு என்றைக்கு வருவார்னு சொல்லிட்டு போகல, என்றைக்கு வரலாம். நீ ஒருவேளை நான் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்து பரிசுத்தமா இருக்கிறேன், என் கண்களிலே பரிசுத்தம், இருதயத்திலே பரிசுத்தம், நாவிலே பரிசுத்தம், கைகள் கால்கள் எல்லாவற்றிலும் நான் பரிசுத்தமா இருக்கிறேன், சின்ன பிழை கூட இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லிட்டு சமாதானமா இல்லை என்றால், உன் வாழ்க்கை சமாதானமா இல்லை என்றால் இயேசுவை தரிசிக்க முடியாது. எப்படி தரிசிக்க முடியாது என்பதை நான் பின்னால சொல்றேன். ஆனால் அதனால வசனம் எச்சரிக்கையா இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கு. சமாதானம் இல்லைன்னா முடியாது. அதுக்காகத்தான் இயேசு சரீரத்துக்குள்ள சேர்த்து உங்களுக்கு எனக்கும் அவருடைய சமாதானம் தந்தார். இது இருதயத்தை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். வசனம் சொல்லும், கர்த்தருக்குள் எப்பொழுதும் ஏன்ட சொல்றீங்களா? இது வசனம் தானே. எத்தனை பேர் கவலையா உட்கார்ந்துருங்க? எத்தனை பேர் கவலையோடு உட்கார்ந்துருங்க? எந்தெந்த விதத்திலெல்லாம் கவலை வச்சிருங்க? வேதம் அழகா, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருக்கணும், எப்பவும் சந்தோஷமா. ஏன்? எந்த நேரத்திலும் இயேசு வரலாம்ல. அப்ப எந்த நேரத்தில் வந்தாலும் சந்தோஷமா இருந்தாதான் அவரை தரிசிக்க முடியும், இல்லட்டி முடியாதுங்க. இந்த கவலை இருக்குதே, கவலை டூ டேஞ்சருங்க. அதாவது எப்படி சக்கரை வியாதி எல்லா வியாதிக்கும் காரணமோ அப்படியே இந்த கவலை பெரும் பிரச்சனை, எல்லா அநேகம் பிரச்சனைக்கு காரணம். கடைசியில் இயேசுவையும் தரிசிக்க முடியாது. இதனால தான் இயேசு சொன்னாரு, லூக்காளுன சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34வது வசனம், உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும், உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும், வெறியினாலும், லௌகிக கவலைகளினாலும், பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். எந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்? இயேசு வரப்போகிறாரே, அந்த நாள் உங்கள் மேல் இப்படிப்பட்ட நிலைமையிலே வராதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்க. இயேசு வரப்போகிறார். ஆனால்
அப்படிப்பட்ட வருகிற அந்த நாளிலே உங்கள் இருதயம் பெருந்தண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடைந்தால் அந்த நாளில நீங்க இயேசுவை தரிசிக்க முடியாது. 3 பாயிண்ட் சொல்றாரு. நான் 2 பாயிண்ட் இல்ல, ஒரே 2 பாயிண்ட தள்ளிட்டு ஒரே ஒரு பாயிண்ட் எடுக்க போறேன். அப்படின்னா வேதம் சொல்றபடி பெருந்திண்டி எங்க சாப்பாடு வயிற்றுக்கு சாப்பிடலாம். வெறிக்க உண்டான்னு இருக்கு தெரியுமா? வெறிக்க உண்டவங்க அப்படின்னா என்ன? சாப்பாடை பார்த்த உடனே காஞ்ச மாடு கம்புக்குள்ள பூந்த மாதிரி அட்டி கட்டு. எங்க ஊர்ல அப்படின்னா சாம்பார் சோறை சுத்தி வச்சு நடுவுல குழி பறிச்சு சாம்பார் ஊத்த சொல்லுவாங்க. அப்படி சேர்த்து வச்சு அப்புறம் சாப்பிடுவான். நீங்க ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கீங்க, அல்லன்னா ஒரு விசேஷத்துக்கு போயிருக்கீங்க, கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க, எப்படி சாப்பிடுவீங்க? அன்னைக்கு உங்களுக்கு விருப்பமான சாப்பாடு மட்டன் பிரியாணி வேற, எப்படி சாப்பிடுவீங்க? எப்பா இவ்வளவு நாளும் சிக்கன் தான் போட்டான், இன்னைக்கு மட்டன் போட்டுக்காண்டா, ஒரு கட்டு கட்டுவோன்னு சொல்லி சோறெல்லாம் கம்மி பண்ணிட்டு பீஸ் பீஸா போட சொல்லுவோம். பீஸ் பீஸா போடுப்பா, தம்பிக்கு வா என்ன 2 பீஸ் போடுப்பா. ஏன்னா இதுதான் சமயம். இதுக்கு மேல கறி பிரியாணி எங்க போறது? ஏங்க வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ற. ரொம்ப நீங்க சாப்பாட்டுக்கு மேல பிரியமா இருந்தா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் டவுன் ஆயிரும். சாப்பாட்டுக்கு மேல ரொம்ப பிரியம் வச்சு அதை பார்த்தோம்னா, அது இந்த சில ஹோட்டலுக்கு போவானுங்க, பெரிய ஹோட்டல் போய் சாப்பிடணும்னு ஆசைப்படுவான். துட்டு கையில் வந்தோடனே எதை வாங்குறேன்னு அவனுக்கு தெரியாது. அந்த வெயிட்டர்ட்ட சொல்லுவான், இந்த பாருங்க அவங்க சாப்பிட்டு இருக்காங்க பாரு, அது அதுல ஒரு பிளேட் எடுத்துவா, அது என்னன்னே தெரியாது. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்க பார்ப்பான் வெயிட்டர், அந்த அவங்க சாப்பிட்றாங்க பத்தியா, அதுல ஒரு பிளேட் எடுத்துவா, அது என்னப்பா, அது எனக்கு தெரியும் இருக்குல்ல, அதை எடுத்துவா. நல்லா கவனிச்சுங்க, சாப்பாட்டுக்கு மேல அவ்வளவு வெறி கொள்ளக்கூடாதுங்க. அதே நேரத்தில் வெறி இருக்கு, வெறி வெறி அப்படின்னு குடி வெறி, அது நம்மகிட்ட இல்லைன்னு வச்சுக்குவோம். ஆனால் அடுத்தது லௌகிக கவலை, உலக பிரகாரமாக அந்த கவலைகளினாலும் உங்கள் இருதயம் பாரமடையாதபடிக்கும் ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. அருமையான சௌரியே யோசித்து பார். உன் வாழ்க்கையில தேவன் உன்னை சமாதானத்தோடு கூட வாழ வைக்கிறதுக்காகத்தான், உன் இருதயம் சமாதானத்தால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்காக தான் அவருடைய சரீரத்தில் உன்னை அவயமாய் மாற்றினார். உன் இருதயம் சமாதானத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனா சாத்தான் என்ன பண்றான் தெரியுமா? கவலைகளை உள்ள வச்சிருக்கான், கவலை உள்ள வச்சிருக்கான். ஆனா நீ பரிசுத்தமா வாழ விரும்புற சௌரனே, நீ பரிசுத்தமா வாழ விரும்புற, ஆனால் கவலை உள்ள வச்சிருக்கான். ரொம்ப டேஞ்சருங்க. எப்படி பாவம் தவறோ அதே போல கவலையும் பெரிய பாவம், பெரிய பாவம். இந்த கவலை மனுஷனை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி, சரீர பிரகாரமா என்ன பண்ணும், ஆத்மீக பிரகாரமா என்ன நஷ்டத்தை இந்த கவலை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். வாசிப்போம் தயவுசெய்து. சங்கீதம் 31:9. எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. ஐயோ, என்ன சொல்றான் சங்கீதக்காரன்? நெருக்கப்படுகிறேன் ஆண்டவரே, எனக்கு இரங்கும். என் துக்கத்தினால என் கண்ணு கருகி போச்சு, என் ஆத்மா கருகி போச்சு, என் வயிறும் கருகி போச்சு. அருமையானே, நல்லா கவனிச்சுங்க. கவலை என்கிற காரியம் பயங்கர டேஞ்சரஸான ஒண்ணு. இதுக்கு நீங்க பரிகாரம் தேடித்தான் ஆகணும். வியாதிக்கு எவ்வளவோ பரிகாரம் தேடுறீங்க, உங்க சூழ்நிலைக்காக, சூழ்நிலை பிரச்சனைக்காக, அதுக்கு எவ்வளவோ பரிகாரம் தேடுறீங்க. ஆனா கவலைக்கு என்ன பரிகாரம் தேடுறீங்க? இந்த கவலை கண்ணை கருக பண்ணுமா, வயிற கருக பண்ணுமா, ஆத்மாவையும் கருகி போக பண்ணுமா. அப்படி ஆனா சரீரத்தையும் பாதிக்கும், ஆத்மாவையும் பாதிக்கும். என்னது? கவலை. கவலை. ஆனால் இதை பாதிக்கக்கூடிய கவலையை நம்ம சாதாரணமா வச்சிட்டு இருக்கோம்.
ஏன் இந்த பாதிப்பு வந்தது? கவலைனால. சரி, ஏன் கண்ணு கெட்டு போச்சு? இப்ப யோபு சொல்றான் பாருங்க, வாசிப்போம். 17:7. இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது. என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது. ஹலோ, அருமையான சௌரனே சௌரியா கேள். என் வாழ்க்கையில வந்த சஞ்சலம், கவலைனால என் கண்ணு இருட்டாயிடுச்சு ஐயா, இருட்டாயிடுச்சு. கவலைனால கண்ணு இருட்டாயிட்டான். கேட்ராக்ட் வருது. யோபுக்கு கேட்ராக்ட்ன்றீங்களா? அது நான் சொல்ல தெரியாது. என்னுடைய சொந்த அண்ணங்க, என் சொந்த அண்ணன் திடீர்னு சொல்லி எங்க அண்ணனுக்கு கண்ணு தெரியாம போச்சு. நல்லா இருந்தாரு. ஏன்னா சுகர் ஹையா மாறி போய் கண்ணு தெரியாம போச்சு. உடனே டாக்டர் கூப்பிட்டு வச்சு, என்ன சார் உங்களுக்கு கவலை? என்ன கவலை? என்ன கவலை? என்ன கவலை? கடைசியில சுகரை இறக்கி கண்ணை பார்வை கொண்டு வந்தாங்க. நான் ஏன் சொல்றேன்னு வச்சுங்க, இந்த சுகர், நிறைய பேர் சுகர்ல பாதிக்கப்படுறீங்க. ஆனா ஒண்ணு, பாதிக்கப்படும் போது அதுக்கு மருந்து சாப்பிடுறீங்க, அதுக்கே வச்ச மாதிரி டயட்ல இருக்கிறீங்க. நான் தவறுன்னு சொல்லல. ஆனால் நீ என்னதான் டயட்ல இருந்தாலும் சரி, என்னதான் மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, கவலை உனக்கு இருக்குமானால் இந்த சுகர் சங்கன்னு மேலே ஏறி, கவலை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஏறிடும். நீ கவலைக்கு மருந்து ஒண்ணும் கிடையாது. கவலைக்கு மருந்தே கிடையாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு குள்ளமான மனுஷன் டாக்டர்கிட்ட போய் கேட்டானா, ஐயா எனக்கு கவலையா இருக்குது, அதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்கன்னு. அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாரா, கவலைக்கு மருந்துலாம் என்கிட்ட கிடையாது, வியாதிக்கு மருந்து இருக்குது, கவலைக்கு என்கிட்ட இல்ல. நீ சைக்காட்ரிஸ்ட போய் பாருப்பா, மனோதத்துவ வியாதி மருத்துவனை போய் பாருன்னு சொல்லிட்டாங்க. அவன் அந்த ஆள்கிட்ட போனானா, போய் டாக்டரை பார்த்து கேட்டானா, சார் நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனா நிம்மதி மட்டும் இல்லையா சார், நிம்மதி மட்டும் இல்லையா சார், ஏன் சார் எனக்கு இதுக்கு மருந்து கொடுங்க சார் கேட்டானா. அதுக்கு அவர் சொன்னாரா, இதுக்கு மருந்தெல்லாம் என்கிட்ட கிடையாது, நீ ஒண்ணு செய்ய, இந்த சென்ட்ரல் பக்கத்தில் ஐஏஎஸ் தேடல்னு ஒன்று இருக்கு, அதுல சர்க்கஸ் வந்திருக்குது, சர்க்கஸ். அந்த சர்க்கஸ்க்கு மேட்னி ஷோ, நைட் ஷோ, செகண்ட் ஷோ இருக்கும். நீ 3 ஷோவும் நடக்கிற வரைக்கும், அந்த சர்க்கஸ் நடக்கிற வரைக்கும் போயிட்டு வா. நீ சர்க்கஸ்ல விளையாடுற பொம்பளைகளை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அங்க ஒரு கோமாளி ஒருத்தன் இருக்கிறான், கோமாளி. அவன் ஆக்ஷனை பாரு, அவனுடைய செயலை பாரு, அதே நேரத்தில் அவன் பேசுறத பாரு. உன் வாழ்க்கையில் நீ சிரிச்சுக்கிட்டே இருப்ப. அதுக்கப்புறம் உன் கவலை மறந்துரும்பா அப்படின்னாரான். உடனே அவன் சொன்னானா, ஐயா எல்லாரையும் சிரிக்க வைக்கிற கோமாளி, அந்த கோமாளி நான் தான் ஐயா. நான் அப்படின்னா, நான் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன், ஆனா எனக்கு சிரிப்பு வரல, கவலையா இருக்குது. என்ன சார் பண்றது? அருமையான சௌரனே சௌரியே கேள். இந்த சிரிப்பு, அதாவது கவலையை மாத்துறதுக்கு யார்கிட்டையும் கிடையாது. அது உன் கண்ணை அதாவது பார்வை இழக்க பண்ணும், உன் கண்ணுடைய பார்வை இழக்க பண்ணும். ஒண்ணு. ரெண்டாவது, உன் வயிறு கருகி போக பண்ணும். எங்க அல்சர் ஏன் வருது? அல்சர் ஒண்ணு, சரியான சாப்பாடு இல்லாதனால. ரெண்டாவது, கோபம் வந்துச்சுன்னா அல்சர் வரும். கோபம் எப்போ வருது? உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க, எப்போ வரும்? கவலை வரும்போது. 2 பிரச்சனை, ஒரு பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனையில கவலை. இப்படி கவலைப்பட்டு கதறும் போது ஆட்டோமேட்டிக்கா அல்சர் உண்டாகும். நீங்க இதெல்லாம் எங்க போய் டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டீங்க? இங்கே பிரிஸ்கிரிப்ஷன் இருக்குது, என்னென்ன எதனால வருது என்னன்னு. இப்போ உங்க எப்படி எத்தனை பேருக்கு அல்சர்ல உட்கார்ந்துருக்கான்? அப்ப பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. ஒண்ணு, கண்ணு குருடா பார்வை இழக்குது. 2, வயிறு ஆத்மாவையும் கருக பண்ணும். கவனிச்சுங்க. இப்ப எந்த கவலையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பின்னால கவலைக்கு
அதாவது மருந்து சொல்லி தர்றேன். இன்னைக்கு கவலைக்கு ஒரு மருந்து. சரி எப்பா நல்ல வேலைப்பா இன்னைக்கு வந்தேன் சர்ச்சுக்கின்றீங்களா? சரி இப்ப பாருங்க, நல்லா கவனிச்சிங்க. இப்போ கண்ணு பார்வை இழக்குது, ரெண்டாவது வயிறு குறுகுது, ஆத்மாவும் கருகுது. நாலாவதாக நீதிமொழிகள் புஸ்தகம் 12வது அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், அதை ஒடுக்கும். நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். போதும். ஏங்க இருதயத்தை ஒடுக்கிறது என்னங்க? இருதயம் ஒடுங்குதுன்னு அர்த்தம் என்ன? ஹார்ட் அட்டாக் ஆகுதுன்னு அர்த்தம். ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா தான் ஒடுங்கும். நல்லா கவனிங்க, என்னைய பாருங்க பாப்பா. இப்ப எல்லாரும் ஹார்ட் இந்த சைஸ்னு வச்சுங்களேன், இதை விட சின்னது, சும்மா உதாரணம் சொல்றேன். இந்த சைஸ்னு வச்சுங்களேன். இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, வெறும் திண்டினாலும் வரும், பிளாக் ஆயிரும், கொலஸ்ட்ரால் ஆகி பிளாக் ஆயிரும். இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படி வந்த உடனே இந்த இருதயம் என்ன தெரியுமா? பட்டுன்னு இப்படி சுருங்கிரும், பட்டுன்னு சுருங்கிரும். சிலருக்கு ஒரே அட்டாக்ல போயிடும், சிலருக்கு 2 வரும், சிலருக்கு 3 வரும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எக்ஸ்டென்ஷன் பீரியட் மாதிரி 4-5 கூட கொடுத்தாலும் கொடுக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா நல்லா கவனிச்சுங்க, இந்த ஹார்ட் அட்டாக் வந்த உடனே இது சுருங்குது. சுருங்கின உடனே இந்த பாடி, இந்த இருதயம் செயல்பட முடியாது. அதனால தாங்க அவங்க இறந்துடுறாங்க. அதனால தான் இறந்துடுறாங்க. ஹார்ட் ஃபெயிலியர் வேற, அட்டாக் வேற. ஹார்ட் ஃபெயிலியர்ங்கிறது அந்த நேரத்தில் அரெஸ்ட் ஆயிடும். அட்டாக்ங்கிறது திரும்ப வரும். அப்படின்னா சுருங்கும். இதை சுருங்கின பிறகு நல்லா கவனிச்சுங்க. இப்ப நல்லா இருக்கிற இருதயம் நல்லா இருந்தா எந்த வேலையும் செய்யலாம் சொல்லலாம். ஆனா சுருங்கின பிறகு டாக்டர் சொல்லுவாங்க, எப்பா உங்க அம்மாவுக்கோ உங்க அப்பாவுக்கோ கவலைப்படுற செய்தியை சொல்லாதப்பா, சொல்லாது. சார் நீங்க மாடியில் ஏறாதீங்க சார், ஏறினீங்கன்னா உங்க இருதயம் தாங்காது சார், நீங்க எந்த விதத்திலும் கீழே இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்ப கவலை, அடுத்த கவலை வந்துச்சுன்னு வச்சுங்க, பட்டா நின்னால் நின்றோம். ஏங்க கவலையினால இருதயமே பாதிக்கப்பட போதுங்க. அழிய போற அளவுக்கு, சாக போற அளவுக்கு கவலை ஒரு டேஞ்சரான ஒண்ணு, டேஞ்சரான ஒண்ணு. யோசித்து பார், நீ கவலையை பற்றி நீயே கவலைப்படலையே, என் கவலை எப்படின்னு சொல்லி அதை குறித்த கவலை வரலையே, ஏன் எனக்கு வந்துச்சு, ஏன் இப்படி கவலையோடு இருக்கணும்? ஐயோ கவலையோடு இருந்தா இயேசு வந்தா பறக்க முடியாது. என்னைக்காவது யோசிச்சோம்? என்னைக்காவது யோசிச்சோம்? இல்லையே. கவலை முன்னால வந்தோன்னா 10 பறந்து போயிடுது. நாலாவதாக கவலை ஹார்ட் அட்டாக் உண்டாக்கும். இது சரீரத்தில் உள்ளது. என்ன ஒண்ணா சொல்றேன் பாருங்க. 5வதாக வாசிங்க 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல், தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அப்படின்னு அர்த்தம் என்னங்க? தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்ன? ஒரு சம்பவம் நடந்து போச்சு, துக்கப்படுறோம். ஏன் ஆண்டவரே அனுமதிச்சிங்க? என்ன பண்ணிட்டேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? இதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். அப்படி பண்ணன உடனே அவன் மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே மன்னிச்சுங்க, நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு நிற்கிறான். இது தேவனுக்கு ஏற்ற துக்கம், மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புதலை உண்டாக்கும். ஆனா லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கம்னா உலக பிரகாரமான கவலை, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குது. ஹலோ நல்லா கவனிச்சுங்க. அப்படின்னு அர்த்தம் என்னங்க? லௌகீக உலக பிரகாரமான துக்கம் சாவை உண்டாக்குமா? அருமையான சௌரனே சௌரிய கேள், உலக பிரகாரமான கவலை சாவையே உண்டாக்கிடும். எப்படின்னு சொல்லட்டுமா? சமாளிச்சு பார்ப்பாங்க. கவலை ரொம்ப ஜாஸ்தி, சமாளிச்சு பார்ப்பாங்க. ஐயோ நான் செத்துட்டா என் பிள்ளைகள்லாம் தெருவில் நிற்குமேன்னு சொல்லி, அதுக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லி தான் புருஷனுடைய வேதனை நிமித்தம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு எக்ஸ்ட்ரீம் ஆயிருது. இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்? இந்த லௌகிக கவலை மரணத்தை உண்டாக்கும், மரணத்தை சாவே உண்டாக்கும்.
இப்ப எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது, நல்லா கவனிச்சுங்க. தற்கொலை பண்ணுனா அவங்க நேரே பாதாளத்துக்கு தான் போகணும். ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, கவலை நிமித்தம் தற்கொலை பண்ணுனா பாதாளத்துக்கு தான் போயாகணும். வேற வழியே கிடையாது. இந்த உலகத்தில் இந்த மனுஷங்கிட்ட வாழ்றதை விட, இவட்ட வாழ்றதை விட, இப்படி ஒரு நிலைமையில வாழ்றதை விட நான் செத்துறதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு யாரோ வந்தாங்கன்னு வச்சுங்க, கவலை அந்த அளவு கொண்டு போயிடும். ஆனால் அப்படி கொண்டு போனால் அவர்கள் பாதாளத்துக்கு இம்மிடியேட்டா போவாங்க. பண்ணு. ரெண்டாவது, ஒருவேளை கவலைனாலேயோ எதுனாலேயோ தற்கொலை பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து அடக்கம் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் கட்டாயம் நீங்க தான் வரணும். என்னால ஆளை விட்டுருங்க, நான் வர மாட்டேன். இப்போ லௌகிக துக்கம் எதை உண்டாக்குது? மரணத்தை. அப்படின்னா செத்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ 4 காரியத்தை சரீர பிரகாரமா கவலை உண்டாக்குது. என்னன்னு சொல்லுங்க? கண்ணு பார்வை இழக்குது, வயிறு கருகுது, ஆத்மாவை பற்றி அடுத்தாப்புல விட்டுருவோம். 2 3 இருதயத்தை பாதிக்குது. 3 4 மரணத்தை உண்டாக்குது. எல்லாரும் நல்லா கவனிச்சுங்க. இது சரீரத்தை பாதிக்கக்கூடிய கவலை. இப்ப ஆத்மாவை பாதிக்குமாமே, ஆத்மாவும் கருகி போகின்றானே, அப்ப ஆத்மாவை எப்படி பாதிக்கிறது கவலை அப்படிங்கிறதையும் சொல்றேன். சொல்லிட்டு இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன, இதை எப்படித்தான் கவலையை மாத்துறது அப்படிங்கிறதையும் சொல்லி முடிச்சுட்டு போயிடுறேன். வாசிங்க இப்ப 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. சரி. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அருமையானவர்களே நல்லா கவனிச்சுங்க. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குமா அப்படின்னா அர்த்தம் என்ன? உலக பிரகாரமா பயங்கரமான கவலை வந்துருச்சு. ஐயோ, என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு வேதனை, என்னால தாங்க முடியலையே, என்னால முடியலையே அப்படின்னு சொல்லி வேதனைப்படும் போது என் மனம் என்ன சொல்ல தெரியுமா? வேதம் வாசிக்க விடாது, ஜெபம் பண்ண விடாது, தேவ சமூகத்துக்கு வர விடாது. அதோடு மாத்திரமல்ல, உன் எண்ணம் என்ன தெரியுமா? குடிச்சா பரவாயில்ல, சினிமா பார்த்தா பரவாயில்ல, இல்ல ஏதாவது என்டர்டைன்மெண்ட் போய் நம்ம காரியம் காண்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாவத்துக்கு ஈடுபடுறதுக்கு நீ சந்தர்ப்பத்தை தேடுறது சமயமாயிரும். லௌகிக கவலை பாவம் செய்யக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கை மாற்றும். அப்படி மாறுச்சுன்னு வச்சுங்க, பாவத்தின் சம்பளம் இப்ப ஆத்மாவை மரணத்துக்கு கொண்டு போகுது. நிறைய பேர் கவலைப்பட்டு தண்ணி போட்டவங்க எனக்கு தெரியும். கவலைப்பட்டு தேவ சமூகத்துக்கு வரக்கூடாதபடிக்கு தங்கள் வாழ்க்கையை வீட்டுக்குள்ளே வச்சிருந்தவங்க உண்டு. யோசித்து பார், உன் வாழ்க்கையில உண்டான கவலை உன்னை தேவனுடைய சமூகத்தில் வரக்கூடாதபடிக்கும், பைபிள் படிக்க கூடாதபடிக்கும், அதோடு மாத்திரமல்ல ஜெபிக்க கூடாதபடிக்கும் தடை பண்ணதா இல்லையான்னு பார். ஆத்மீயத்தை எவ்வளவு பாதிக்குது பார். உன்னால முடியாதுமா, உன்னால முடியாதுப்பா. கவலை ஜாஸ்தி ஆக ஆக உன்னால் ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபட முடியாது. அதுக்கு மாறா பாவம் செய்வதற்கு சத்துரு தூண்டுவான். ஏய், இப்படி இருக்கியே, உன் நிம்மதி வேணும், கொஞ்சம் குடிச்சு பாருற, சிகரெட் அடிச்சு பாருற, நண்பர்களோடு சேர்ந்து தேவையில்லாத பேசி ஜாலியா இருந்து பாருற அப்படின்னு சொல்லும். அப்படி சொல்லும் போது நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா பாவம் உண்டாகுது. பாவம் என்ன உண்டாக்கும்? மரணத்தை பிறப்பிக்கும், நரகத்துக்கு கொண்டு விட்டுரும். 1. 2வதாக 51ஆம் சங்கீதம் 12வது 13வது வசனங்கள். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. அப்படின்னா அவன் ரட்சிப்பின் சந்தோஷம் எங்க போச்சு? திரும்பவும் தாங்கன்றானே, இப்ப எங்க போச்சு? எங்கேயோ தொலைச்சிட்டான், எங்கேயோ விட்டுட்டான். அந்த நாட்கள்ல இருந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாம போச்சு. ஏன் ஏன் அவன் வாழ்க்கையில பாவம் செஞ்சுட்டு துக்கப்படுறான். ஐயோ, இப்படி அநியாயமா ஒருத்திய கெடுத்தனே, அநியாயமா அவ புருஷனை கொன்னேனே, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே. அந்த கவலை ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழக்க வச்சிச்சு. உனக்கு கவலை வரும்போது அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம் உன்னை விட்டு விலகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தோம்.
ஆனா இந்த கவலை உள்ள வர 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 அந்த சந்தோஷம் வெளியே போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? அந்த கவலை என்ன செய்யும்? லௌகிக கவலை பாவம் செய்ய வச்சு மரணத்தை பிறப்பிக்கும். ரெண்டாவது ரட்சிப்பின் சந்தோஷத்தை கெடுக்கணும் சொல்லுங்க. தேவன் தந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கெடுக்கும். மூணாவது சொல்றான் பாருங்க அவன், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆஹா, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்படின்னா என்ன? ஆவி என்ன ஆயிருது? உற்சாகம் இழந்துருது. எனக்கு ஆண்டோட்ட போறதுக்கு விருப்பம் இல்லை சார். ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல? என் கவலை என்னன்னு கேக்குறீங்க. எப்படி போய் சொல்லுவேன்? முடியலங்க, என்னால வர முடியல, எனக்கு அந்த ஆவி அவுட்டு, என்னால முடியலையே, என் கவலை யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என்கிட்ட வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிடுச்சு, என் உற்சாகம் போயிடுச்சு. இதுக்கு தான் சாத்தா உங்களுக்கு கவலை கொடுத்தது தெரியுமா? உங்களுக்கு உங்க உற்சாகத்தின் ஆவியை தூக்கி தூர போட்டு நீங்க தேவனை விட்டே விலகிறதுக்காகத்தான் உங்களுக்கு சாத்தான் கவலை கொடுத்தான். இப்ப நான் இப்படி சொல்றேங்க, நான் இப்படி சொல்றேன். என் பேர் அற்புதராஜ் சாமுவேல். தெருவில் போஸ்ட்மேன் பெரிய ஒரு பார்சல் கொண்டு வந்திருக்கிறேன். அதுல அட்ரஸ்ல அற்புதராஜ் சாமுவேல் இல்ல, சாமுவேல் அப்படின்னு இருக்குது. ஜேம்ஸ் போட்டிருக்கு. அந்த போஸ்ட்மேனுக்கு என்ன நல்லா தெரியும். அதனால அவர் என்ன பண்ண, சார் உங்களுக்கு தான் வந்திருக்கு சார். சார் என் பேர் அற்புதராஜ் சாமுவேல், ஆனா வெறும் சாமுவேல் தான் இருக்குது. அற்புதராஜ் எழுத விட்டுருப்பான் சார், அது உங்களுக்கு தான் சார். ஆக்சுவலா இது எனக்கா இல்ல, ஆனா பார்சல் பெருசா இருந்த ஒரு சபலம் தட்டுது. வாங்கினா என்ன, போஸ்ட்மேன் நமக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படியே நாளைக்கு கேட்டா எவனாவது, எனக்கு தெரியல போஸ்ட்மேன் கொடுத்தாரு போறாருப்பா அவ்வளவுதான் சொல்லிவிடலாம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்மேன் சொன்னார். வாங்கினேன், வாங்கி திறந்து பார்த்தேன் பாருங்க, பட்டா அப்படின்னு வெடிச்சு கை காலெல்லாம் போச்சு, கை காலெல்லாம் சேதறி போச்சு. யாருக்கு வந்த பார்சல்? சாமுவேலுக்கு வந்தது. அதை நான் பிடிச்சு வச்சா கை கால் வெடிக்கத்தான் செய்யும். கவலை யாருக்கு போற பார்சல்? கவலை யாருக்கு போக வேண்டிய பார்சல்? துன்மார்க்கனுக்கு போக வேண்டிய பார்சல், பாவம் செய்றவனுக்கு போக வேண்டிய பார்சல். அதையா நம்ம வாங்கிட்டோம், அதையா நம்ம வாங்கி வச்சுக்கோன, நம்ம வாங்கி வச்சுட்டு குத்துதே குடையுதே. எப்ப உனக்குரிய பார்சலே இல்லையா? அது உனக்குரிய பார்சலே இல்லையே. எது? கவலை. ஆனா அதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு அவன் கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டு போறான், அதை விட்டு விட்டு நம்ம நிம்மதியா இல்ல. அதனால என்ன செய்ய போற? சர்ச்சுக்கே வர விருப்பம் இல்ல, அதனால என்ன பண்ண போற? பைபிள் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால என்ன பண்ண போற? எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. என் ஆவி, ஐயோ உற்சாக ஆவி என்ன போயிடுச்சப்பா, ஐயோ அந்த சந்தோஷமே போயிடுச்சு, உற்சாகத்தின் ஆவியா போயிடுச்சு. லௌகிக கவலை, லௌகிக கவலை, உலக கவலை உன்னுடைய ஆவிக்குரிய உற்சாகத்தை குறைக்கும். அடுத்தது பாருங்க 13. அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஏங்க எப்ப உபதேசிப்பேன்? உற்சாகத்தின். அப்ப உற்சாகத்தின் ஆவி இல்லாம கவலை வந்துச்சுனா பாவிகளுக்கு உபதேசம் பண்ணுவானா? பாவிகளுக்கு உபதேசம், பாதகருக்கு உபதேசம் பண்ணுவானா? சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருந்த அநேகர் இன்னைக்கு சுவிசேஷம் சொல்ல முடியல. ஏன்? எங்க பிரதர், எனக்கே கவலை, இதை வச்சுக்கிட்டு அங்க போய் என்னத்தை சொல்லுவேன்? என்னால முடியாது, என்னால முடியாது. எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்ல முடியாம உட்கார்ந்திருக்க? காரணம் உன் கவலை உன்னை சுவிசேஷம் அறிவிக்க கூடாம பண்ணு. ஆண்டோட சுவிசேஷத்தை சொல்ல கூடாம பண்றது கவலை. வீட்டுக்குள்ள இருந்து அழுகிட்டு இருந்தாலும் இருப்பேன் தவிர நான் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன். ஏன்? சாத்தா அவனை கவலைப்படுத்திட்டான். கவலைப்பட்டதுனால உனக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாம போச்சு. எத்தனை? 3. 1 பாவம் செஞ்சு லௌகிக கவலை, பாவம் வந்தது மரணத்தை பிறப்பிக்குது. 2வது பாவம் உற்சாகத்தின் ஆவியை இழக்க செய்து. 3வது
சுவிசேஷத்தை சொல்ல விடாமல் தடுக்கிறது. நான்காவதாக இந்த கவலை என்ன செய்துன்னு பாருங்க. இந்த கவலை என்ன செய்யுதுன்னு பாருங்க. ஜீசஸ் லூக்காளுன சுவிசேஷம் 24வது அதிகாரம் 13ல இருந்து வாசிங்க 18 வரைக்கும். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். நல்லா கவனிச்சுங்க. ஆண்டவராய் இயேசு உயிரோடு எழும்பின நாளில் அவர்களில் 2 பேர் சீஷர்கள்ல 2 பேர் எருசலேம்ல இருந்து எம்மா ஊருக்கு போறாங்க. எம்மாவு என்கிற ஊருக்கு போறாங்க, கிராமத்துக்கு போறாங்க. எல்லாரும் நல்லா கவனிச்சுங்க. போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்ப எந்த வர்த்தமானம்? இயேசு செத்து போனாரு, இப்போவோ அங்க இல்ல, பாடிய காணோம், தூதர்களை தான் பார்த்தாங்க, என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லி இத குறித்து 2 பேர் பேசிட்டு போறாங்க. நல்லா கவனிச்சுங்க, 2 பேர் பேசிட்டு போறாங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில், நல்லா கவனமா கவனிங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எம்மா ஊருக்கு போயிட்டு இருக்காங்க, சம்பாஷித்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். தாமே சேர்ந்து அவர்கள் கூட நடந்து போனார். இப்ப 3வது ஆளு இயேசு வந்துட்டாரா? இந்த சீஷர்களுக்கு இயேசுவை தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சவங்க தானே. என்னங்க, இயேசுவை தெரிஞ்சவங்க தானே. இப்ப அவராகவே இவங்க கூட சேர்ந்து போறார். இப்ப நடக்கிற சம்பவம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அருமையான சௌர்ணே சௌரியே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் இவங்க. அப்போஸ்தலர்கள் அல்ல, இயேசுவுக்கு ஏராளமான சீஷர்கள் உண்டு. அதுல 2 பேர் இந்த சீஷர்கள். அந்த சீஷர்கள் இயேசுவை பற்றி உயிர்த்தெழுதலை பற்றி பேசிக்கிட்டே போறாங்க. இயேசு கூடவே சேர்ந்துட்டாரு, கூடவே வந்து நிற்கிறாரு, வந்து அவங்களோட கூட நடக்கிறாரு. ஆனாலும் இந்த பர்சன் யாரு தெரியல, இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, யாருன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் நல்லா கவனிச்சுங்க. ஏன் தெரியலன்னு பார்ப்போம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். என்ன கேட்கிறாருங்க ஆண்டவர் சொன்னவர்? நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடக்கிறீங்க அப்படின்னா அவங்க கவலையோடு கூட போறத கண்டுபிடிச்சு ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்லிக் கொண்டு போகிறீர்கள், நீங்கள் சொல்லிக் கொள்கிற காரியம் என்ன? இப்ப எப்படி போறாங்க அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு? துக்கமா போறாங்க, கவலையா போறாங்க. பாஸ் போயிட்டாரு, ஐயோ இனிமே நம்ம வாழ்க்கை எப்படி, ஐயோ இயேசு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி துக்கத்துல போயிட்டு இருக்காங்க. இப்ப இயேசு அவர்கிட்ட கேக்குறாங்க, நீங்க துக்கமுகமா பேசிட்டு போறது என்னப்பா, அவ்வளவு கவலையில பேசிட்டு போறது என்ன அப்படின்னு. இயேசு நல்ல கவனிங்க, அவர் ஆவியா இல்லை, ஃபிகரா இருக்கிறார், மனுஷகமாக இருக்கிறார். என்ன பேசிட்டு போறீங்கன்னு கேக்குறார். அதுக்கு அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவளை அறியாதபடிக்கு நீர் அந்நியரா இருக்கிறீரோ என்றான். யார பார்த்து? கூட இயேசு இருக்கிறாரு. இந்த இயேசு கூட பழகினவனுக்கு தான், பின்னால சுத்தி போனவனுக்கு தான். ஆனா இப்போ அந்த இயேசுவை இவனுக்கு தெரியல. கேக்குறாங்க, என்ன நீங்க ஊருக்கு புதுசா? என்னங்க அது, ஊர்ல நடந்தது உங்களுக்கு மேட்டர் தெரியாதா? யார பார்த்து? இயேசுவை பார்த்து. ஆனா இயேசு கூட நிக்கிறாரா, கூட நடக்கிறாரா? ஏன் தெரியல? அவருடைய கவலை அவரை காணக்கூடாதபடிக்கு மறைத்து விட்டது. அருமையான சௌரியா, இயேசு எப்போ வருவாரோ தெரியாது. நீ இயேசு வரும்போது அவரை சந்திக்கணும்னா உன்னிடத்துல கவலை இருந்துச்சுன்னா அவரை தரிசிக்க முடியாது, அவரை நீ சந்திக்க முடியாது, அவரை பார்க்க முடியாது. அப்புறம் கவலையை தீர்த்த பிறகு பார்த்தாங்கன்னு வச்சுக்குவோம். ஓகே, ஒண்ணு. இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 10ல இருந்து வாசிங்க. பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். நல்லா கவனிச்சுங்க, சீஷர்கள் போயிட்டாங்க. யாருங்க? பேதுருவும் யோவானும் வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டே இருந்துட்டாங்க.
ஆனா இந்த மகதலேனா மரியாதை மேட்ரை போய் சொன்னது. இப்ப அவளுக்கு இந்த கல்லறை விட்டு போறதுக்கே விருப்பம் இல்லை. ஐயோ இயேசுவை கொண்டு போயிட்டாங்களே, இந்த பாரத்துல அங்கே இருக்கிறா, அந்த கவலையில அங்கே இருக்கிறா, அங்கே இருந்து பார்த்துட்டு இருக்கிறவா என்ன பண்றா பாருங்க. இப்போ அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, ஐயோ அழுதுகிட்டே பாக்குறா, கல்லறைய பாக்குறா, கல்லறைக்கு உள்ள பாக்குறா. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். இப்ப 2 தூதர்கள் கால் மாட்டிலையும் தலைமாட்டிலையும் இருக்கிறத பாத்துட்டா. பார்த்துட்டு என்ன நடக்குது பாப்போம். அவர்கள் அவளை நோக்கி, அந்த தூதர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அழுகிறாய் என்கிறார்கள். இவளுக்கு இயேசுவை தூக்கிட்டு போயிட்டாங்களே, இயேசுவை கொண்டு போயிட்டாங்களே, கவலை ஜாஸ்தியாகி போச்சு, வீட்டுக்கும் போக முடியல, விருப்பம் இல்ல. அந்த 2 சிஷ்யலா போயிட்டாங்க, இவளுக்கோ இந்த இடத்தை விட்டே போக முடியல. கவலை 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 கவலை, கவலைனால அழுதுகிட்டு இருக்கிறா. இப்ப நடக்கிற சம்பவத்தை பாப்போம். அடுத்த வசனம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். இயேசு நிற்கிறதை கண்டாள். ஏன்னா இயேசு மகதலேனா மரியாளுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியும். ஆனா இயேசு நிக்கிறாரா? நிக்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். என்னங்க அது? இயேசு கூட தான் நிற்கிறார். இயேசுன்னு அறிய முடியலையே, இயேசு தெரியலையே. அங்க இயேசு என்ன கேட்கிறாருன்னு பாருங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார் என்று கேட்கிறார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, இப்ப நின்னது யாரு? இயேசு. இப்ப அவ என்னதான் நினைக்கிறா? தோட்டக்காரன் வந்திருக்கிறான் போலுது. யா இயேசுவை எங்கயா வச்சு விட்டீங்கன்னு கேட்கிற. ஏன் அந்த இயேசு தோட்டக்காரரா தெரிஞ்சாரு? இயேசுவை பார்க்க முடியல. கவலை கவலை இயேசுவை காணக்கூடாதபடிக்கு மறைத்து விட்டது. இந்த காலவேளையில வந்திருக்கிற சௌரியா சோனே கேள், உன் வாழ்க்கையில கவலையோடு இருப்பானால் என் இயேசு வரும்போது நீ அவரை சந்திக்க முடியாது. அதனால வேதம் சொல்லுது, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவளும் பிழையில்லாதவளும் சமாதானத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் காணப்படும்படி சாக்கிரியார். எத்தனை பேர் கவலையோடு கூட உட்கார்ந்திருக்கிற? எத்தனை பேர் கவலையோடு கூட உட்கார்ந்திருக்கிற? இப்ப என்ன செய்ய போற? கவலை சமாதானத்தோடு கூட இயேசு வரும்போது நீ காணப்படணும். கவலையை தூக்கி தூர போடணும், கவலையை தூக்கி தூர போடணும். நல்லா கவனிச்சிங்க. என் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறபடி எல்லாம் நமக்கு நடப்பதெல்லாம். இப்ப பாருங்க, நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27, 28. ஜீசஸ் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களுக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா நமக்கு எப்படி தான் வேண்டிக் கொள்ளணும்னு தெரியல. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நல்ல கவனிங்க. ஆவியானவர் தாமே நமக்காக வாக்கு கடங்காத பெருமச்சோடு நமக்காக வேண்டுறார். ஆனா நமக்கு எப்படி வேண்டிக்கணும் தெரியல. சொல்லிட்டு ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். நல்ல கவனிங்க. இருதயங்களை பரிசுத்தவான்களின் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிஞ்சு என்ன பண்றாரு? தேவ சித்தப்படி ஜெபம் பண்றார். பரிசுத்தவான்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக தேவ சித்தப்படி ஜெபம் பண்றார். இப்போ தேவ சித்தம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம குறித்து என்னன்னு தெரியல. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு சின்ன உதாரணம். அவர் சப் இன்ஸ்பெக்டர். திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. எப்படி? இப்போ ஒரு 40,000 ரூபாய் வாங்குறான்னு வச்சுக்கோமே. திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 60,000 ரூபாய் சம்பளம் உள்ள ஒரு இடம். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்குது. இவர் என்ன பண்றாரு? 40, 60 இன்னும் 20 நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அப்ளை பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, எனக்கு கட்டாயம் நீங்க, நான் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க,
எனக்கு கட்டாயம் நீங்க எனக்கு இடம் கொடுத்துருங்க ஆண்டவரே, இடம் கொடுத்துருங்க ஆண்டவரே, எப்படினாலும் அந்த இதுல எனக்கு அப்பாயின்மெண்ட் தாங்கி தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்றார். பாரத்தோடு ஜெபம் பண்றார், ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்றார். ஆனா இவருக்கு அது கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? தேவனுடைய சித்தம் ஒண்ணு இருக்கா? அவர் சித்தம் வச்சிருக்காரா? உங்ககிட்ட போய் கேட்கிறேன் பாருங்க, சித்தம் ஒண்ணு வச்சிருக்காரா? இப்போ தேவ சித்தம் இவர் எஸ்ஐயா இப்போ இருக்கட்டும், நம்ம உயர்த்தும் போது இன்ஸ்பெக்டரா உயர்த்திக்கலாம், அது வரைக்கும் எஸ்ஐயா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கிறேன். இப்ப ஆவியானவருக்கு தேவ சித்தம் தெரியுமா? தேவ சித்தம் தெரியுமா? இப்ப ஆவியானவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே குட்டி பிரதரே அவருக்கு இந்த வேலையை கொடுத்துடாதீங்க, இப்போவோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வர்றாரு, இனிமே அதுவும் வர மாட்டார். இந்த டியூட்டி கொடுத்தீங்கன்னா அதுவும் அவரால் வர முடியாது, சர்ச்சுக்கே வர மாட்டார். அப்புறம் கேட்டா பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லைன்னு சொல்லி அவர் ரொம்ப சஃபர் பண்ணுவார். அதனால பிதாவே நீங்க அவருக்கு இந்த 60,000 ரூபாய் வேலையை கொடுக்காதீங்கன்னு யார் ஜெபம் பண்றது? ஆவியான ஜெபம். இப்ப குட்டி அவர் ஜெபத்தை கேட்பாரா, ஆவியான ஜெபத்தை கேட்பாரா? ஆவியான ஜெபத்தை கேட்டு இவருக்கு இடமே கிடைக்கல. ஆனா இவர் கூட அப்பா இருந்தவன் ஒருத்தன் அப்ளை பண்ணாம பாருங்க, அவனுக்கு கிடைச்சிச்சு. இப்ப குதிக்கிறார், எனக்கு தெரியல, நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருக்காக வந்தவன், சர்ச்சுக்கு ஒரு நேரமாவது போவேன், ஆனா எனக்கு ஏன் தெரியல, அவனுக்கு கொடுத்துட்டாரு, இந்த அவனுக்கு ஏன் கொடுத்தாரு, எனக்கு இங்க போறான், இயேசுவே வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். இந்த எண்ணம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, இந்த எண்ணம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இதனால்தான் அடுத்த வசனம் சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அப்போ குட்டிக்கு நடந்ததெல்லாம் அப்ப என்ன நினைக்கணும்? ரைட் ஆண்டவரே, எனக்கு உங்களுக்கு தெரியும், எனக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டீங்க, சோத்திரம் சோத்திரம். இப்ப கவலை வருமா? நோ சான்ஸ். அப்ப எனக்கு வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி நினைச்சா கவலை உண்டாகுமா? வராது. ஆனா இன்னைக்கு என்ன நினைப்பு? நடந்ததெல்லாம் நன்மைக்கு நினைக்கல, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கல, கவலை அப்படியே வந்து என்னால முடியல, என்னால அப்படியே ஐயோ, நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கல, மாறா நடக்குது, ஐயோ ஏன் நடக்குது, ஏன் நடக்குது? உனக்கு நன்மைக்கு அதுவா நடத்துகிற, உனக்கே புரியலையே, உனக்கு நன்மைக்கு அதுவா நடத்துகிற. உபாகமம் 8வது அதிகாரம் 15ஆம் வசனம். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர தண்ணீர் இல்லாத வறட்சி உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரமான வழியாய் உன்னை அழைத்து வந்தவரோ. போதும், கவனமா கேளுங்க பிரதர் சிஸ்டர்ஸ். என் ஆண்டவர் தேவ ஜனங்களை வழி நடத்திட்டு வர்றாரு. எந்த வழியா நடத்திட்டு வர்றாரு? சிறுமைப்படுத்துறார். முதல்ல வாழ்க்கையே வெறுத்து போச்சு, நான் எப்படி வாழ வேண்டிய கேவலப்பட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில அத்தனையோ வேதனையில இருக்கிறேன், ஐயோ இத்தனை சிறுமையா அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. சோதிச்சு பார்க்கிறார். அதோடு மாத்திரமல்ல, கொள்ளிவாய் சர்ப்பங்கள், தேள்கள், தண்ணீர் இல்லாத வறட்சியுள்ள பெரிய பயங்கரமான பெரிய வனாந்திரம். பெரிய வனாந்திரம் ஒரு நாள்ல முடியறது இல்ல, போயிட்டே இருக்குது. வனாந்திரம் பெருசாவே இருக்குது. இந்த நேரத்தில் மனுஷன் எப்படிங்க இருப்பான்? எப்படி இருப்பான்? என்னங்க இது, ஒரு நாள் 2 நாள் கவலை வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்ல கஷ்டம் வந்துச்சுன்னா எவ்வளவு காலங்க கஷ்டப்படுறது? என் வாழ்க்கையில எவ்வளவு நாளா பிரச்சனை, எவ்வளவு காலமா? கொள்ளிவாய் சர்ப்பம் வருது, தேள் வருது, ஐயோ வனாந்திரமும் எப்படி இருக்குது? பயங்கரமான பெரிய வனாந்திரமா இருக்குது. நான் எப்படி ஐயா வாழ்வேன்? ஐயோ நொந்து போயிருவான். ஆனால் ஏன் கர்த்தர் இவைகளுக்கு மத்தியில் அழைச்சு போனாரு? பின்னாட்களிலே நமக்கு நன்மை செய்ய.
ஹalleluya, ஹalleluya. அப்போ உங்க வாழ்க்கையில இப்ப நடக்கிற காரியம் எல்லாம் எதுக்கு? ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்ப இருக்கிற சூழ்நிலை தான் அழுறோம். ஏன் ஆண்டவரே ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி செய்றீங்க? எதனால இவ்வளவு கஷ்டம்? எப்படி? இதே தான் போட்டு குழப்பறோம். இல்ல, என் கர்த்தர் எனக்கு செய்யறதெல்லாம் நன்மைக்கு, பின்னாட்கள் ஏதோ நன்மை செய்ய போறார், ஏதோ நன்மை செய்ய போறார். நன்மை செய்வாரா? ஆமென், ஹalleluya. பின்னால் நன்மை செய்யறதுக்கு தான் முன்னால எப்படி கூட்டு போறாரு? பிரச்சனைகளும் வேதனைகளும் கண்ணீரும் வேதனையும் துன்பமும் துயரமும் நடக்கும் வழியா கூட்டு போறார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை தான் பார்த்து வேதனைப்படுறமே தவிர, இல்ல எனக்கு பின்னால ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி நினைக்கவே மாட்டோம். எங்க அம்மா நாங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை வேப்பங்கொழுந்து மஞ்சள் அரைச்சு தருவாங்க. ஒரு டம்ளர்ல தருவாங்க. வேப்பங்கொழுந்து மஞ்சள் வச்சு அரைச்சு தருவாங்க. அதை தண்ணியில கலந்து தருவாங்க, குடிக்கணும். அது பயங்கர கசப்பா இருக்கும், பயங்கர கசப்பா இருக்கும். எங்க வீட்டுல எல்லாருக்கும் தருவாங்க. நான் சின்ன பையன், எனக்கு அவங்களா கண்ணை மூடி குடிச்சுடுவாங்கன்னு வச்சுங்க, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவங்க மஞ்சள் அரைக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஓடி போயிடுவேன். அவங்களும் அதுல வச்சு டம்ளர்ல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவன் வரலி ஆளை காண கூப்பிட்டு பார்ப்பாங்க. நான் தான் இல்லையே, விளையாட போயிருவேன். ராத்திரி மெல்ல ஒரு 10 மணிக்கு வருவேன். ஏல எங்க போயிட்ட? மருந்து கொடுக்கலான்னு பார்த்தா நீ ஏன் ஓடி போயிட்ட? அதுக்கு தாம்மா ஓடுனேன். சரி பரவாயில்ல, இப்ப குடிச்சு. இப்ப குடிச்சா ஏம்மா இவ்வளவு சாப்பிட போறேன், அது குடிச்சிட்டு சாப்பிடல. ஏங்க, எனக்கு எங்க அம்மா கொடுக்கும்போது பயங்கர கசப்பா தெரியுது. ஆனா எங்க அம்மாவுக்கு எப்படி தெரியுது? என் பிள்ளை பின்னாட்கள்ல இந்த பூச்சி இந்த வயிற்று வலி எல்லாம் இல்லாம சுகமா வாழணும். ஆகவே என் பிள்ளைக்கு அப்படி நான் கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அம்மா கெட்டிக்காரங்களா நானா? எங்க அம்மா என் மேல நேசம் உள்ளவங்க. என் ஆண்டவர் நம்ம மேல நேசம் உள்ளவருங்க. ஆமென். அப்ப இந்த கசப்பை நினைச்சு வேதனைப்பட்டு இருக்காத, எல்லாம் உனக்கு நன்மைக்கு. ஆமென். இப்ப என்ன செய்யலாம் தெரியுமா? இப்ப என்ன செய்யலாம்? உன் வாழ்க்கையில கசப்போடு கூட இருக்கிற, வாழ்க்கையில வேதனையோடு கூட இருக்கிற, இந்த வேதனை ஒண்ணு என்ன பண்ணும் தெரியுமா? சரீர பிரகாரமா பாதிக்கும், ஆவிக்குற பிரகாரமா உன்னை பாதிக்க வைக்கும். விசேஷமாக சரீரம் கண்ணு கெட்டு போகும், 2வது வயிறு சுருங்கும், 3வது ஹார்ட் அட்டாக் வரும், 4வது மரணத்தை பிறப்பிக்கும். அதே நேரத்தில் இந்த கவலையானது ஆவிக்குரிய வாழ்க்கையில் 4 காரியத்தை கெடுக்கும். என்னது? பாவத்தை செஞ்சு மரணத்தை பிறப்பிக்கும். 2 ஆவிய உற்சாகத்தை குறைக்க பண்ணும், ஆவிக்குரிய காரியத்தை. 3 சுவிசேஷம் அறிவிக்க விடாது. 4 இயேசுவை சந்திக்க விடாது. என்ன செய்ய போறீங்க? கவலை வச்சிட்டு இருக்க போறீங்களா? கவலை விட்டுட்டு போலாமா? வேதம் சொல்லுகிறது, பின்னாட்கள் உங்களுக்கு நல்லது செய்ய போறார். நமக்கு நடக்கிறதெல்லாம் நன்மை தானா? ஆமென். இப்போ ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிங்க. 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்னவா? அவர் இயேசு உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம், கவலையை வைத்து விடுங்கள் அல்ல, கவலை எல்லாம் வைத்து விடுங்கள். என்ன செய்யலாம்? இப்போ என்ன செய்யலாம்? அவர் விசாரிக்கிறவருங்க. விசாரிச்சா என்ன பண்ணுவாரு? அதுக்கு என்னன்னு கேட்டு சொல்யூஷன் செய்வார். அப்படியே உங்களுக்கு சொல்யூஷன் செய்ய வல்லவர், உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு கட்ட வல்லவர். அவர் உங்களை விசாரிக்க வந்திருக்கிறார். என்ன செய்யலாம்? இப்போ கவலை இருக்கா? கவலை இருக்குதா? கவலை இருந்தா டேஞ்சர். சரீரத்தையும் பாதிக்கும், ஆத்மாவையும் பாதிக்கும். இயேசுவை சந்திக்க முடியாது. என்ன செய்யலாம்? கவலையை ஆண்டவர்ட்ட வச்சிடலாமா? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் இப்ப வந்திருக்கிறார் ஆண்டவர். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். எல்லாரும் முழங்கால் படிடுவோம்.